ஆர்மீஸ் திஸ் இஸ் வைப் வித் பிடிஎஸ். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைனாலும் நம்மளும் மீறி ஷேர் பண்ணுவோம் இல்லையா? அப்போ நடந்த சம்பவத்தை தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்ன தெரியுமா, நான் பிடிஎஸை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு தருதலை வந்து பக்கத்தில் உட்காந்துச்சு. அது வந்து இவனை போயிட்டு பொண்ணுன்னு சொல்கிறாங்க. யார் ஜங்குக்கியா அப்படின்னா, ஆமாம். அதில் வந்து விமின் குக் வீடியோ தான் போயிட்டு இருந்துச்சா. ஜங்குக் பற்றி பேசியே அவங்களுக்கு ஜங்குக் ஃபேஸை பதிய வச்சுட்டேன். அதுதான் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு, அதனால் ஜங்குக்கியா சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் அப்படின்னா, மீசை வேறு இல்லை, மேக்கப் போட்டுனுங்கிறானுங்க, லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்ருக்காங்க, அதனால் பொண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னேன்னா, ஆமாம். அதுக்கு நான் சொன்னேன், எனக்கு பிடிக்காது எல்லாமே பண்ணுவான். டாட்டு போடுவான், காதில் கம்மல் போடுவான், ஹேருக்கு கலரிங்லாம் பண்ணுவான் அப்படின்ட்டு. இருந்தாலும் அவனை ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னே தெரியல தெரியுமா, அவ்வளோ பிடிச்சிது அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கு இல்லை சைலண்ட்டாக பார்த்துட்டு, அப்போ என்ன அப்படின்னு கேட்டானா, நான் மூஞ்சி பார்த்துட்டு அப்படின்ட்டு போயிட்டேன். எங்களுக்குள்ளே சண்டைலாம் அவ்வளோவா வந்ததில்லை. காமெடியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ஒரு சில டைம் பேசும்போது அவங்களே அசிங்கமாக திட்டுவாங்க. இருந்தாலும் கேட்கும்போது காமெடியாக இருக்கும். நம்மளுக்காக ஒருத்தன் ரியலாக பொசசிவ் ஆகுறானேடான்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஏன் 2 நாளாக வீடியோ போடல அப்படின்ட்டு கேட்க மாட்டீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், சின்ன பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் தெரியுது, வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. நான் தான் சொன்னேனே தெரியாமல் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன்ட்டு. எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது நைட்டு கூட மூச்சுன்னு இருக்குங்க. நான் என்னத்தை பண்ணுறது? இந்த வீடியோவே நான் வெடிகாலம் 3 மணிக்கு தான் பண்ணிகிட்டே இருக்கேன். எக்ஸாமுக்கு கூட நான்லாம் எழுந்து படிச்சிருக்க மாட்டேன் பொழுது. வீடியோ போகிறதுக்குனே 3 மணிக்கு அலாரம் வச்சுக்கிறேன். விடிய காலம் 3 மணிக்கெலாம் எழுந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். என் வாய்ஸ் இவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி எழுந்துட்டேன். சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஜின்னை பற்றி தான் பார்க்குறோம். அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே வராது, எடிட் பண்ணி தான் போடணும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சார் அங்கேயே ஆர்மி.